ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு கொடுத்த ஆஃபருக்கு பயங்கர ரெஸ்பான்ஸு. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். என்னென்னா இது வந்து ஜெர்மன் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரே வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய் கொடுக்கலான்னு இருக்கோம். அது வந்து என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன். 10 பேர் எடுத்த மட்டும் தான் அந்த 35 ரூபா. 5 பேர் வேணும் ப்ரோ அப்படின்னிங்கன்னா 200 தான். சாரி, 5 பேருக்கு வந்து 200. அது வந்து 40 ரூபா கணக்கு வரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது என்னென்னா, இன்றைக்கி ஒரு நேற்றுக்கு போட்ட ஆஃபர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வெரைட்டி தான், மேஜராக ஜெர்மன் ரெட்டு மட்டும் தான் வரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பிளாக் ஏதோ 1-2 பேர் வரும். இங்கே ஒரு குண்டானில் எடுத்து வச்சோம், அது குண்டா அந்த சைடு இருக்குது. ஸோ அதில் இருக்க ஒரு 2 பேர், ஒரு பேர் அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் பிளாட்டினம் ஏறு சுத்தமாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கப்பின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்கும். ஜெர்மன் ரெட்லேயே வேறு கப்பி அந்த வெரைட்டி. ஸோ அந்த கப்பிலேருந்து ஒரு பேர் வரும். ஸோ இதுதான் மேஜராக இருக்குது எங்கள்கிட்ட. வேறு இந்த 3 வெரைட்டி தான் இருக்குது. அதுபோல் ட்ராகன் கப்பி வரும். 10 பேர் எடுத்தால் ட்ராகன் கப்பி கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்குது. எங்கேயாவது எப்போயாவது இந்த ஒயிட்டோ இல்லை ஒயிட் இல்லை, ஆக்சுவலாக ஒருத்தர் கொடுத்துருக்க வேண்டியது ஒயிட் இல்லை. ஒயிட் இருந்தால் ஃபீமேலுக்கு இது கோல்டு இருக்குது, மேலுக்கு இது ஏதாவது இருந்தால் அது வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை ப்ரோ, எங்களுக்கு வேணாம் ப்ரோ, எங்களுக்கு இது வேணும்னா நான் சண்டே அப்டேட் பண்ணுற பேர் வந்து 60 ரூபா ரேஞ்சில் வரும். நான் அதை அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி சொல்லிடுறேங்க, இன்னையோட இந்த இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நான் இந்த இது எதுக்கு கொடுக்குறேன்னா, இது எங்களோட எல்லாமே வந்து ஜெர்மன் ரெட்டு குட்டி ஏகப்பட போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ குட்டி போட்டு எடுத்துகிட்டே இருக்கோம். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன வருத்தங்க என்னென்னா, ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. நான் இப்போயுமே சொல்கிறேன், எனக்கு வந்து ஆன்லைன்லன்னா இந்த ஒரு பேஸ் வந்து இருந்திருக்காது. ஆன்லைன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னா. பட் ஆஃப்லைனில் அதுக்கு எனக்கே ஸ்டாண்டாக போச்சு. என்னென்னா, ஒரு மீனை வந்து இறக்குறதுங்கிறது வந்துன்னா நான் பார்த்து எப்படின்னா தெரியுது, மீனை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி கடைசி நேரத்தில் இறந்தால் அது வேறுங்க. எனக்கு ஒரு பசங்க யாருன்னு தெரில, வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க ஆஃபர்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்காங்க. ஒரு மீன் வெளியே விட்டுட்டு போயிருக்காங்க. எங்கள் அம்மா வந்து நீங்களே பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. என்னென்னா, எங்கள் அம்மா வந்து நாங்கள்லாம் இவ்வளோ நம்பிக்கையாக விட்றோம். ஸோ என்னென்னா பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்ட்டு. பட் என்னென்னா வெளியில் ஒரு மீனை போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியை பிடிக்கிறேன்ட்டு போட்டு நல்லா கலக்கலங்க வச்சு பெருசு 2 செத்துருச்சு. எங்கள் அம்மாக்குன்னா ஸோ கண்ணில் தண்ணியே வர மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபீல் பண்ணிட்டாங்க ரொம்ப. ஸோ இப்படி பண்ணாதீங்க. அதாவது ஒரு இடத்துல இன்றைக்குமே சொல்கிறேன், என்னோடய வீடியோ பார்க்குற பசங்களுக்காகட்டும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரையுமே தொடாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் எங்கள் கடையில் ஆன்லைன் பார்த்துட்டு யூடியூப் பார்த்துட்டு வரவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் இன்றைக்கி எங்கள் கடையில் அப்படி தான் இருக்கும். உங்கள் கடை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் கடையில் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணாதீங்கப்பா, அதை பண்ணாதீங்க, தொடாதீங்க, அந்த மீனை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்றைக்குமே யூடியூப் பார்க்குற யாருக்காவது தம்பிங்க ஏதாவது எங்கள் கடையில் வாங்கினா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். என்ன இன்றைக்கும் சொல்கிறேங்க, எங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது இல்லை. பட் என்ன இது மாதிரி பண்ணும்போது என்னென்னா, ஸோ மற்ற கடைக்காரங்க மாதிரி நம்மளும் அப்படியே இருக்கணுமோட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ரொம்ப ஆகுது. இன்றைக்கி சொல்கிறேங்க, ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மீன் தெளிவாக கூட காட்டாட்டி என்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. பட் என்னென்னா அவ்வளோ லெவன் சப்போர்ட். நான் இன்றைக்கி அதனால தான் வந்துன்னா கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நேற்றுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. என்னென்னா, ஒரு மீன் இறக்குறதுங்கிறது ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசீஸ் வந்து இறக்கும். ஸோ நிறையா பிரச்சனை வந்து இந்த வலையில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நசுக்கி, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேற்றுக்கு எனக்கு எங்கள் அம்மா சொன்னதுலேருந்து எங்கள் அம்மா இது பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்படிலாம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. சரி, அது கூட விட்டலாம். அதாவது மீன் இறப்புங்கிறது வந்துன்னா அதுக்கு கூட சரி வலை போட்டு சரி அது ஓகே அப்படிங்கலாம். மீனை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் தூக்கிலாம் போட்டுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன இருக்குது, ஸோ கடை அப்டேட் நிறைய பேர் பண்ண சொல்லிட்டே இருந்தீங்க. நான் கடை அப்டேட் பண்ணவே முடியல. ஸோ கடையில் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு 4-5 விஷயம் இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிளான்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா ஒரு கப் பிளான்ஸு. அதே மாதிரி ஒரே சின்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறேங்க, நீங்கள் வந்து கொரியர் ஆஃபீஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால், நியர்பை கொரியர் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போய் நேர்லேயே போய் கலெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளாலே வெயிலில் போக முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறவங்களாகட்டும், என் கடைன்ட்டு இல்லை, என் பார்சல்ன்ட்டு இல்லை, யார் தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிடுங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமு. ஸோ அதே மாதிரி நீங்கள் மீன் வாங்கிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு வெயிலில் கொண்டு போய் அந்த டிக்கியில் வச்சுட்டு உள்ளே போய் சாப்பிட்டு வர ரெஸ்டாரண்ட் போகிறது. ஸோ அது மாதிரி தயவு செஞ்சு பண்ணாங்க. ஏன்னா ஒரு ரீசெண்டாக போன வாரம் ஒரு கஸ்டமர் அப்படி தான் பண்ணி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வரதுக்குள்ளே மீன் இறந்துருச்சுங்க அப்படி சொல்லிட்டு எங்கிட்ட இல்லை, அது எப்படி சொல்கிறது, இந்த கவின்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எங்கள் அதான் கவின் பிடிச்சி சொன்னான்,
நான் தான் சொன்னேன் திருப்பி வெயிலில் கொண்டு போகாதீங்க, வெயிலில் போய் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கடைக்கு வாங்கி, அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் ஏதாவது கடைக்கு ஏதோ ஒரு கடைக்கு போய் வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு போய் வாங்குங்க, இல்லை ஃப்ரீ ஆகிட்டு வாங்குங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் என்னென்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தினால வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான் பாவம். நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால இப்படிலாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கள்கிட்டேருந்து இல்லை, யார்கிட்ட வாங்கினாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னாடியே போய் வாங்க. அதேமாதிரி ரொம்ப இதாக இருக்குது என்னென்னா ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்போ இருக்குது என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் அமௌண்ட்டு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறேன் எனக்கு கொடுங்க அப்படின்லாம் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் யார்ட்டையும் இப்போ வரைக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட்னு சொல்லிட்டு வாங்குறதில்ல. ஸோ அதனால் யாருக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக மண்டே எடுக்கிறேன். ஸோ மண்டே வரும். என்னென்னா நான் நம்ம ஃப்ரெண்டுங்கள்ட்ட இருந்தால் எடுப்பேன் மேக்ஸிமம். இப்போலாம் கப்பிலாம் வந்ததுன்னா நம்ம ஃப்ரெண்டுங்கள்ட்ட இருந்து மட்டும் தான் எடுக்கிறது. இடையில எடுத்தோம்னா சரி வேணாம், இடையிலனா எனக்கு ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒர்க் ஹெவியாக இருக்குது. அதனால் அதை பார்த்துக்க முடியும் தான் எடுக்காமல் இருந்தேன் தவிர மற்றபடி உங்களோட இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. பட் நான் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ ஓகேங்க, தொடர்ந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி ஒரு ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3 மணி நேரம் விடலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே விட்டால் என்கிட்ட மீன் இருக்கா சுத்தமாக இப்போயே மீன் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்குங்க, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு இருக்கும். வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 2-3-4 பேர்த்துக்கு புக் பண்ணலான்னு இருக்கும். சரி வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிங்க. அப்படி இல்லை ப்ரோ எங்கள்கிட்ட மிக்சிங் வெரைட்டி எனக்கு வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல அப்டேட் கொடுக்குறோம். ஓகேங்களா? மண்டேக்குள்ளே வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ கடைசியாகப்போ எதுக்கு ப்ரோ இது மாதிரி ஆஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த டைமில் புதுசாக வளர்க்கணும்னு நிறைய பேர் பசங்க நினைக்கிறாங்க. ஸோ அம்மா அப்பா நினைக்கிறாங்க, அவங்க ஒய்ஃப் நினைக்கிறீங்க. ஸோ அது மாதிரி டைமில் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாப் மோஸ்ட் குவாலிட்டியில் இருக்க ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்சில் போயிடும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி காட்டில் மீன் வந்து வளர்த்துறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதேமாதிரி இந்த ஜெர்மன் ரெட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஈக்குவலான அதே குட்டி தான் போடும். பட் என்னென்னா இந்த சைஸ் வேரியேஷன் ஸோ அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு சைஸ் நல்லா போயிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக திருப்பி ஆர்டர் பண்ணி என்னடா அதே ப்ரைஸில் எப்படா கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வருது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், மற்றபடி இதில். அதனால நம்மளோட ஃப்ரெண்டுங்க, அதாவது அதே மாதிரி இந்த ஜெர்மன் ரெட் அதுக்கு அத்தனை குட்டி கொடுத்தானுங்க, அவ்வளோ மீன் கொடுத்தானுங்க நம்ம பசங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மன் ரெட்டுக்கு ஆஃபர் போட்டோம். அந்த ஜெர்மன் ரெட்டுக்கோசரம் போட்டோம். சரி கடைசியாக எல்லா மீனும் போட்டு விட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிச்சிருந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.